தமிழ் புலிகள் கட்சி நடத்தும் வெல்லும் தமிழ்நாடு மாநாடு என்பது மாபெரும் வெற்றி மாநாடாய் புலிகளின் கர ஒளியோடு இங்கு சிறப்பான மாநாட்டை மேற்கு மண்டலத்திலே கொங்கு மண்டல வரலாற்றிலேயே குறிப்பாக சொல்லப்போனால் அருந்ததியர்கள் நடத்திய மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு என்றால் இந்த நாள், இந்த மாநாடு தமிழ்நாடு வெல்லும் என்ற மாநாடு, தமிழ்நாடு வெற்றி பெற்ற செய்ய ஒரு மாநாடாய் இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள அருமை சகோதரர் பாசமிகு தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டம், இந்த கொங்கு மண்டலத்திலே இவ்வளவு ஒரு எழுச்சியோடு ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று 6 மாத காலமாக இரவு பகல் பாராமல் பல மாநாடுகளை நடத்தி இருந்தாலும் இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையின் சார்பாக அவர் மீண்டும் மீண்டும் அவரை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் சொன்னார், ஆனால் கண்டிப்பாக இளைஞர்கள் வந்துருவாங்கன்னா பெரிய கூட்டம் வந்துடும் ஒவ்வொரு முறையும் சொன்னார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடமும் மீண்டும் மீண்டும் சொன்னார், கட்டாயம் கரூரில் இந்த இடத்துல ஒரு மாநாடு நடத்தணும் கேட்ட உடனேயே இந்த மாநாட்டு இந்த இடத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த நம்மளோட கோரிக்கையெல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தோட அத்தனை கோரிக்கைகளையும் காது கொடுக்க கேட்கக்கூடிய ஒரு தலைவராக இந்த மேற்கு மண்டலத்தை தேர்ந்து கொண்டுள்ள அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கரூர் மாவட்டத்தில் தான் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் அவர் கூட கேட்டதாக சொன்னார். நீங்கள் எங்கே போட்டியிட விரும்புகிறீரோ அங்கே நீங்கள் மாநாட்டை நடத்துங்கள் என்று சொல்லும்போது எனக்கு குறிப்பாக மதுரை அந்த பகுதியிலிருந்து அதிகப்படியான கூட்டங்கள் வரும், இந்த பக்கம் நாமக்கல் ஈரோடு மேற்கு மண்டலத்தில் இருந்து பெரிய விதத்தில் கூட்டம் வரும் என்று சொன்னார். அந்த கூட்டத்தை, ஒரு எழுச்சிமிகு கூட்டத்தை உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாக இந்த மாநாட்டை 6 மாதமாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு பேராசை. அந்த ஆசை கட்டாயம் நிறைவேறியுள்ளது. இந்த மாநாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் கண்டுகொண்டுதான் இருப்பார்கள். இந்த பகுதியில் இன்னைக்கு லைவ் ஓடிட்டு இருக்கு, ஐஎஸ் உளவுத்துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? இந்த மக்கள் எதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள்? இந்த அருந்தேர் சமுதாயமானது கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பிலே மீண்டும் 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 ஒடுக்கப்பட்டு கொண்டுள்ளது. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு கல்வி வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், அரசியலை தன்னெழுச்சி வேண்டும் என்று எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னார். ஏதோ ஒரு திராவிட கட்சியில் நாங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டா எங்க பொழப்பு ஓடிடும். ஆனா அதாவது தமிழ் புலிகளோட கட்சி இந்த அருந்தேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வெளிதெரிய வேண்டும். அருந்தேர் சமுதாயத்தோட ஒரு குரலா சட்டமன்றத்தில் அவர் போய் ஒலிக்கோணுங்கிறதா அல்லும் பகலும் இரவும் பாராமல் இந்த கூட்டமானது எனக்கு நிறைய தெரியும். ஓசி பிரியாணிக்கோ கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ வந்த கூட்டம் அல்ல. எங்களுக்கான அதே அரசியல் அதிகாரம் எங்களுக்கு வேண்டும், எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும். கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே எங்கள் குரல் ஒலிக்க வேண்டும். சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும், நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்று அல்லும் பகலும் இரவும் பாராமல் கண்ணிமை மூடாமல் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அண்ணன் துரை வைகோ அவர்கள் கூறியது போலதான் இந்த இயக்கம் காலம் காலமாக உங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கை. எனக்காக இந்த இளைஞர்கள் வருவார்கள், இந்த இளைஞர்களுக்காக நான் அல்லும் பகலும் உரைத்திருக்கிறேன். நான் நினைத்ததை காட்டல. 6 வயசு உள்ள 60 வயசு இளைஞர்கள் வரைக்கும், பெரியோர் வரைக்கும், தாய்மார் வரைக்கும். ஏன் நேற்று இரவு வரும்போது ஒரு 6 வயசு குழந்தையோட ஒரு தாய்மார் வந்து இந்த இடத்துல போட்டோ எடுத்துட்டு போனாங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம், தன்மான கூட்டம். இன்னைக்கு மேற்கு மண்டலத்திலே பொள்ளாடு என்ற ஒரு சிலையை தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கிறது. எங்க ஊரு அரச்சலூர், என்னோட தொகுதி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில பளிங்கு மாளிகை போல, வெள்ளை மாளிகை போல மாவீரன் பொள்ளாடுக்கு இன்னைக்கு சிலை அமைத்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞரோட வாரிசு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம அங்க கொங்கு மண்டலத்தில் பொள்ளானுக்கு சிலை வைத்த உடனேயே ஒண்டி வீரனுக்கு பணம் கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி போறார். ஏன் கடந்த ஆட்சி உங்கள் ஆட்சி தானே, ஏன் மாவீரன் பொள்ளானுக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைக்கப்படவில்லை? நீங்கள் இந்த நேரத்திலே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவார்கள்,
அதற்கு நீங்கள் அடிபணிய கூடாது. உங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அன்பு சகோதரர் திரு எழுச்சி தமிழர், உங்கள் அறிஞர் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தே தீர வேண்டும். 1000 தடைகள் வந்தாலும் நீங்கள் அவர்களுடன் ஒருதுணையாக இருந்து அவரோட எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்பு மாமா எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பரிசளிக்க வேண்டும். என்ன பரிசளிக்க வேண்டும்? 10 தோல்வி பழனிசாமி என்ற பெயரை மாற்றி 11 தோல்வி பழனிசாமி என்ற பெயரை நீங்கள் அளிக்க வேண்டும். 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை அமைத்து தர வேண்டும். இந்த பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே நீங்கள் பெருந்திரளாக வந்து கலந்திருக்கிறீர்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி என்ற மாபெரும் மனிதர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர் கரத்தோடு கரம் சேர்த்து கொங்கு மண்டலம் கோட்டை எப்படி நாடாளுமன்ற தொகுதியிலே 40க்கு 40 வென்றதோ அதே போல கொங்கு மண்டலத்தில் 40 தொகுதியிலும் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கொங்கு மண்டலத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். நீங்கள் பெற்று தந்தால்தான் அது நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. கட்டாயம் அவர் சட்டமன்றத்திலே உறுதுணையாக உங்களோடு குரலாக உங்களுக்காக உழைப்பார். அதற்கு மேற்கு மண்டல சூரியன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உறுதுணை ஏற்பார் என்று கேட்டுக்கொண்டு 234 தொகுதியிலும் திமுக வெல்வதற்கு நீங்கள் உறுதுணைக்க வேண்டும். பாஜக பாசிச அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். கடைசி மனிதனின் கடைசி விரல் வாக்கு. அந்த வாக்கை சூறையாட எஸ்ஐஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த எஸ்ஐஆர் சட்டத்தின் மூலமாக அதிகப்படியான மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உங்களின் வாக்குகளையும் அதே போல மதவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய பாசிச பாஜக வந்து நம்மளோட ஓட்டுகளை சிதறிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி இன்றைக்கு இந்த இவ்வளவு ஒரு அரசாங்கம், அதாவது வாக்குரிமையை பறிக்கின்ற ஒரு கட்சியாக பாஜக தெரிகிறது. பாஜக தேசியவாத கட்சியை அடியோடு வேறேற்க வேண்டும். ஜாதியை மையமாக கட்சி நடத்தி கொண்டுள்ள எடப்பாடியை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோடு எப்பொழுதும் புதிய திராவிட கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு இன்றைக்கு பொல்லானவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நாகை திருவள்ளுவர் அவர்கள் வரைந்த படம், நாகை திருவள்ளுவர் அவர்கள் வரைந்து கொடுத்த படத்தை தான் இன்னைக்கு அந்த பொல்லானவர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த பொல்லானவர்களுக்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டுள்ள என் அருமை சகோதரர் மாவீரர் பொல்லால் பேரவை தலைவர் அன்பு சகோதரர் வடிவேல் ராமன் அவர்களுக்கும் நான் சார்ந்த புதிய திராவிட கழக வாழ்த்துக்கள் தெரிந்துவிட்டு 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணியை மாபெரும் கூட்டணியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த என் அன்பு சகோதரர்கள் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அனைவர்களுக்கும், அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள்.